காய்ஸ், இந்த சுவையான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் ஆனியனும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஆனியன் கூட நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். A few moments later. ஆனியன் பொன் நிறமாக வந்த பிறகு நான் இந்த ஆனியன் கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் டொமேட்டோவும் நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண மிளகாய் பொடி, அதையும் நான் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது உப்பும் தேவையான அளவு தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ப்ரான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த கிரேவியோட நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இதுவே உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிரேவியை நீங்கள் ரைஸ் கூட, தோசை, இட்லி இது கூட சேர்த்து சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.